நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 5/7/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:58 திதி இன்றிரவு 8:18 வரை தசமி பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இரவு 9:32 வரை சுவாதி பின்பு விசாகம். நாம யோகம் இன்று இரவு 9:36 வரை சித்தம் பின்பு சாதி. கரணம் இரவு 8:18 வரை கரசை பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை. மாலை அதாவது இரவு 9:30 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு 9:32 வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி. இன்றைய தினம் சனிக்கிழமை. சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஜடாமஞ்சரி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அது ரொம்ப ரொம்ப பண வசியத்துக்கான ஒரு பொருள். அதை இன்னைக்கு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். 2 அருகம்புல்லும் சேர்த்து வச்சு கொண்டு போங்க. நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கலாம். இன்றைய தினம் வராகியினுடைய மந்திரம். இது எல்லா தரித்திரத்தையும் போக்கக்கூடியது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்க. மிதுன லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும், கடகத்தில் புத பகவான், மாந்தி பகவான், சிம்மத்தில் அங்காரக பகவானும், கேது பகவானும், துலாத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சுக்கிர பகவான். இன்றைய தினம் சனிக்கிழமையில வராகிய கும்பிடுறது ரொம்ப விசேஷம். மாச பௌர்ணமி, அஷ்டமி, அதே போல பஞ்சமி, இதெல்லாம் வராகிக்கு உகந்த ஒரு நாள். இந்த மந்திரம் எல்லாருமே சொல்லலாம். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, 10 வயசுல இருந்து 100 வயசு வரைக்கும் உள்ளவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். இந்த மந்திரம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வகுப்பு போடப்படும் சொல்லியிருக்கோம். இந்த ஞாயிறு இல்லாத, இந்த சனிக்கிழமை இல்லாம சனி ஞாயிறு இல்லாத அடுத்த சனி ஞாயிறு கண்டிப்பாக போடப்படும். பதிவு பண்றவங்க பதிவு பண்ணிக்கலாம். இப்போ இந்த மந்திரம் வராகி மந்திரம் எப்படி அப்படின்னா, தரித்திரத்தை நிரந்தரமாக அழிக்கும் அரசாலை மந்திரம். அதாவது வேலை இல்லாம இருக்கிறவங்க, நிரந்தர வேலை இல்லாம வருமானம் இல்லாம இருக்கிறவங்க, உறவினர்கள் மத்தியில மதிப்பு மரியாதை இல்லாதவர்கள், எல்லோரும் தப்பாக ஒருத்தரை நினைப்பது, கூட இருக்கிறவர்களே பழகியவர்களே ஏமாற்றி விடுவது, பழகிய பின்னர் அவர்களை பற்றி அவதூறாக பேசுவது, எப்போதும் கடனை அடைக்கவே உழைப்பது, எப்போதும் கொடுத்த கடனை வாங்க முடியாமல் தவிப்பது, இந்த மாதிரி கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் பல ஆண்டுகள் காக்க வைப்பது. இப்ப நீங்க ஒரு வேண்டிக்கிறீங்க, அந்த கோரிக்கையை நிறைவேற்ற முடியல, அந்த மாதிரி காக்க வைப்பது, இந்த மாதிரி பிரச்சனைகள். அதே மாதிரி பெற்றோர் அல்லது வாழ்க்கை துணை, மகன்கள் மகள்கள் ஏமாற்றி விடுவது, இது போன்றவைகள். இவை அனைத்தும் ஒவ்வொருவரின் கர்ம வினைகளின் பொறுத்தே நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இதில் இருந்து மீள்வதற்கு என்ன செய்யலாம்? சுய கட்டுப்பாடு வேணும். 2 சுய கட்டுப்பாடு வேண்டும். என்ன கட்டுப்பாடு? இப்போ இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், காலையில் 30 நிமிடம், இரவில் 30 நிமிடம் வீதம் ஓராண்டு வரை ஜபித்து வர வேண்டும். வாய் விட்டு சொல்லக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாய் விட்டு சொல்லக்கூடாது. அசைவம் சாப்பிடவே கூடாது. இந்த மந்திர ஜபத்தை பரம ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது ஓராண்டு காலம் அசைவம் சாப்பிடவே கூடாது. இந்த மந்திரத்தை வாய் விட்டு சொல்லக்கூடாது. இது யார் வேணாலும் சொல்லலாம். 10 வயசுல இருந்து 100 வயசு வரைக்கும் கூட சொல்லலாம். இந்த ஓராண்டில் பெரும்பாலான நாட்களில் உங்களால முடிஞ்சா பக்கத்துல இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோவில், அம்மன் கோவில், பெருமாள் கோவில் இருந்தா அங்க போய் உட்கார்ந்து வாய்க்குள்ளவே இந்த மந்திரத்தை சொல்லுவது,
ரொம்ப சீக்கிரம் பலன் தரும். ரொம்ப ரொம்ப சீக்கிரம் பலனை கொடுக்கக்கூடிய மந்திரம் தான் இந்த மந்திரம். நான் சொல்றேன், இது வாய் விட்டு சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் சொல்லணும்ன்றதுனால சொல்றேன். இதை எழுதி வச்சுக்கோங்க. 2-3 முறை கேட்டு 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 எழுதி வச்சுக்கோங்க. இது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க முடிஞ்சா கொடுக்க சொல்றேன். இந்த மந்திரத்தை நீங்க ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை கேட்டு இதை எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்ப மந்திரம் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் வாராகி தேவியை நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் நமக. மமாத்ரே வாராகி தேவி மம தாரித்ரியம் துவம்சய துவம்சய. இதான் மந்திரம். இத மனசுக்குள்ளவே சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்றேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் வாராகி தேவியை நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் நமக. மமாத்ரே வாராகி தேவி மம தாரித்ரியம் துவம்சய துவம்சய. தான் மந்திரம் இது. இந்த மந்திரத்தை தினந்தோறும் அரை மணி நேரம், இதுக்கு 108 அப்படிலாம் கணக்கு கிடையாது, 1/2 சொல்லணும். காலையில அரை மணி நேரம், ஈவினிங் அரை மணி நேரம், மொத்தம் 1 மணி நேரம் இதை தினந்தோறும் சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் என்னென்ன நான் சொன்னனோ அத்தனையும் விலகி நன்மைகள் நடக்கக்கூடிய அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. எல்லாருக்குமே வாராகி நல்லது செய்யாது. அது ஒண்ணு புரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஜாதகத்தில் வாராகி வழிபாடு செய்யலாமா அப்படின்றது ஒரு சில கரணங்கள் இருக்கு. அந்த கரணங்களை வைத்து நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சனி பகவான் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதை நம்ம பார்த்து அதன் பிறகு இந்த வாராகி, ஏன்னா சில பேருக்கு வாராகியை கொண்டா சில பிரச்சனைகள் வருதுன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுடைய ஜாதகத்தில் வாராகியை வழிபட்டால் நன்மை நடக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா இப்ப நான் சொன்னேன்றதுக்காக நீங்க வழிபாடு பண்ணி அது நல்லா இல்லைன்னா நாளைக்கு என்ன குறை சொல்லக்கூடாது. உண்மையிலே சொல்றேன். ஏன்னா வராகி எல்லாருக்குமே செட் ஆகுமானா ஆகாது. ஒரு சிலருக்கு செட் ஆகாது. நல்லா புரிஞ்சு, ஒரு சிலருக்கு அப்படிதான் சொல்லியிருக்கேன், நிறைய அப்படின்னு நான் சொல்லலை. சரிங்களா? அது உங்க ஜாதகத்தை வச்சு பார்த்து, உங்க ஜாதக கட்டத்துல சில கிரகங்கள் இருக்கு, அந்த கிரகத்துக்கும் அந்த வராகிக்கும் இரண்டும் சேர்ந்து ஒரு நல்லதை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்தி கொடுக்கும். ரெண்டும் கரெக்டா இருந்ததுன்னா இந்த வராகி வழிபாடு செய்யலாம். சரிங்களா? அதனால எல்லாருமே செய்யணும்ன்றது உண்மையிலே நல்ல விஷயம்தான், நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்லல. ஒரு சிலருக்கு இது சொல்லியிருக்காங்க, நான் வராகி வச்சு கும்பிட்டேன், எனக்கு நிறைய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு. அது எதனாலன்றது உங்க ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, பயணங்களால் எதிர்ப்புகள் நிறைவேறும். மனதில் இருந்த கலக்கங்கள்லாம் விலகும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை. ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடு அதிகரிக்கும். உத்தியோகத்தை திறமைக்கேற்ப வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வர்த்தக துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தோற்றத்துல பொலிவு மேம்படும். இன்னைக்கு சுகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசை, அதிசயின் 3ஆம் எண் அசு நிறம், மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். பரணி நட்சத்திரக்கார் நல்ல வாய்ப்புகள் அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்ல ஒரு முகத்துல ஒரு பொலிவு, ஒரு தேஜஸ் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உறவினர்கள் வருகையால் இன்னைக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு தருணம். மற்றவர்களின் தேவைகளை அறிந்து செயல்படுவீங்க. இன்றைய தினம் பண வரவு சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். ஒப்பந்த துறையில் முன்னேற்றம் அதிகரிக்கும். வார்த்தையில மட்டும் நிதானம் இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கு, குருவோடு தான் இணைந்திருக்கு. இருந்தாலும் சில நேரத்தில் வார்த்தை
சூடா வரும். அதனால அத மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கங்க. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எதிர்பாராத சில சந்திப்புகள் ஏற்படும். நினைத்த காரியங்களை செய்து முடிப்பதற்கான சூழல் அமையும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு மேம்படும். இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை நேராம நசு நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துக. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள்லாம் நிறைவேறும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, வரவுகள்லாம் தாராளமாக இருக்கும். வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்கான எண்ணங்கள் மேம்படும். உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். வீடு மாற்றம் குறித்த சிந்தனைகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த இடத்திற்கு சென்று வருவீர்கள். ஆன்மீக பயணமும் இருக்கும். கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறியும் மாணவர்களுக்கு. அதனால ஞாபக சக்தியோட இன்னைக்கு படிங்க, ஆர்வத்தோட படிங்க. அதே சமயத்துல சில வேலையில சில விஷயத்துல ஒரு தடை தாமதம் ஏற்படுகின்ற வேலையில மட்டும்தான் சொல்ற, எல்லா விஷயத்திலயும் கிடையாது. ஒரு சில வேலைகள்ல தடை தாமதம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. அதனால கவனமா இருங்க. குரு பாக்குது. குருச்சந்திர யோகம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் ஒரு சில விஷய வேலையில கவனமா இருப்பது நல்லது. இப்போ இந்த தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில், அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் பண்றவங்க, அவங்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடக்கு திசை அதிசய எண் 5ஆம் எண் அசு நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மை குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதே சமயத்துல உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். வார்த்தையில ரொம்ப ரொம்ப நிதானம் இருக்கணும். அதே போல உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். நுட்பமான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உயர் அதிகாரிகளின் வேலை செய்கிற இடத்துல உங்களை விட மேல் அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் கொஞ்சம் நீங்க அனுசரித்து சென்றால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். முயற்சிக்கு ஏற்ற வெற்றிகள்லாம் இன்னைக்கு சாதகமாக அமையும். இன்றைய நாள் எதை செய்தாலும் அமைதியோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகள்லாம் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற சாமர்த்தியம் மேம்படும். திட்டமிட்ட காரியங்கள்லாம் கைகூடி வரும். பெரியவர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். வியாபாரம் சம்பந்தமான ரகசியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும். உடல் நலத்தில் ஏற்றம் இறக்கம் உண்டாகக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். எதிர்பாராத தன வரவு, மகிழ்ச்சி, பயணங்கள், எல்லா சிறுதூர பயணங்கள் எல்லாமே சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. எல்லா விதத்திலும் இன்னைக்கு புகழ் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசய 8ஆம் எண் அசு நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாமர்த்தியம் இன்னைக்கு நன்றாக வேலை செய்யும். அதாவது உங்களுடைய சாமர்த்தியத்தினால எதையும் செய்யக்கூடிய ஒரு திறன். பூரம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்து அதற்கான வேலைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். கால்நடைகள் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கடன் சார்ந்த சில உதவிகள் கிடைக்கும். மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படும். எண்ணிய காரியங்கள் எதிர்பார்த்த விதத்தில் நிறைவேறும். சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். இன்றைய நாள் நட்பு நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை அதிசயன் 6ஆம் எண் அசு நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நாள்.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வியாபாரத்துல திருப்திகரமான சூழ்நிலைகள்லாம் காணப்படும். திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். நண்பர்களோடு வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள்லாம் சாதகமாக முடியும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய இசை கிழக்கு திசை அதிசய 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எண்ணிய எண்ணங்கள்லாம் மேம்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உறவினர்களிடத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள்லாம் விலகும். பிறமொழி மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். சுபகாரியம் தொடர்பான எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள்லாம் குறையும். வண்டி வாகனங்களை பழுது சரி செய்யக்கூடிய ஒரு தருணம். சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் புரிதலும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இன்றைய நாள் உற்சாகத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசையின் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். லாபங்கள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கலகலப்பான சூழ்நிலைகள்லாம் அமையும். செல்வ சேர்க்கை ஏற்படும். வசதி வாய்ப்புகள் மேம்படும். அரசு வழியில் எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான சிக்கல்கள் குறையும். வர்த்தக துறைகள்ல தன வரவு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். படிக்கிற மாணவர்கள் மட்டும் ஞாபக சக்தியோட படிக்கணும், அது மட்டும்தான் ஒண்ணு. அதே போல இன்னைக்கு சுபம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். லாபங்கள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய கிழக்கு திசையின் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூராடும் நட்சத்திரம் நல்ல வாய்ப்புகள் மேம்படும். உத்ராடம் நட்சத்திரக்காரர் சிக்கல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்கள் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் தோன்றி மறையும். வரவுகள்ல இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் ஓரளவுக்கு விலகும். பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். உயர் அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் அரசு சார்ந்த உதவிகரம் கிடைக்கும். இன்றைய நாள் மன நிறைவு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடகிழக்கு 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர் கருத்து வேறுபாடுகளாம் மறையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும். நண்பர்களோட சின்ன பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தருணம். கொஞ்சம் செலவும் ஆகும். புதிய விஷயத்தை செய்யும் போது மட்டும் சிந்தித்து செய்யுங்கள். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் இடுப்பு சார்ந்த பிரச்சனை இருந்ததெல்லாம் ஓரளவுக்கு இன்னைக்கு குறையும். அதே மாதிரி வெளிவட்டாரின் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். இன்றைய நாள் எதை செய்தாலும் கவனத்தோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள்லாம் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர் செல்வம் செல்வாக்குலாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களில் சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. பழைய நினைவுகளால் ஒரு விதமான ஒரு தடுமாற்றம் ஏற்படும். சக ஊழியர்களிடம் சாதகமின்மையான சூழல் அமையும். புதிய முயற்சிகள் ஆலோசனை தேவை. எதிலும் விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. திடீர் முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வாடிக்கையாளர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். விநாயகப் பெருமானை இன்னைக்கு வணங்குங்க. அதே மாதிரி 7 நாள் சனி நடக்கிறதுனால சனி பகவானை வணங்குவது சிறப்பு. அதிசய தெற்கு திசை 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க.
உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை தேவை. ஆலோசனை கேட்டு இன்னைக்கு நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். குடும்பமாகட்டும் வேலையிலாகட்டும் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.